முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இது ஒரு அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும். நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதில் இருந்து வெளி வரணும். முதல்ல வீட்டிலேருந்து வெளி வந்தால் தான் ஒரு களத்தில் ஒரு கவுன்சிலர் கூட இல்லாதவன், அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? இதுதான் விஜய்க்கு பதில். இதெல்லாம் சொல்றது கேளுங்க. ஒரு கட்சியா அவங்களும் ஒரு ஆளா நீங்க விடுங்க. நண்பர் நயினார் நாகேந்திரன் பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர்கள் தான் என்னன்னு தெரியல. அது மாதிரி யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பதுதான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்கு. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் போன்ற ஒரு கேவலமான நபர்கள் இந்த மாதிரியான ஒரு கட்சியின் தலைமை பொறுப்பில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பொது வழியில் ஒரு நாகரிகம் இல்லாமல் எண்ணப்பட்டார்கள். அவர்கள் எந்த இடத்திலும் ஒரு ஓட்டு கூட வாங்க போவதில்லை. ஏற்கனவே நோட்டாவுக்கு கீழே இருந்தவர்கள் இன்று அதைவிட கேவலமான ஒரு தோல்வியை தழுவ போகிறார் என்று தெரிந்து இன்னைக்கு அவர் பொது வழியில கேவலமாக தரைக்குறைவாக பேசி வருகிறார். கடைசி வரைக்கும் திரு நயினார் அரசியல்வாதி ஆக போறதில்லை. அவர் கடைசி வரைக்கும் ஒரு பிசினஸ் மேனை தான் அவர் காட்டிட்டு இருக்காரு. ஒன்னு அவர் எல்லாரும் பண்ணையாருங்கிறாங்க, இல்லாட்டி அவர் அந்த ஊர்ல ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கடைசி வரைக்கும் அரசியல்வாதியாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு நபராகத்தான் அறியப்படுகிறார். அவருக்கு இதை தவிர அவர்கிட்ட நம்ம பெருசா ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு எந்தவித நோக்கமும் கிடையாது, ஒரு அரசியல் நோக்கமும் கிடையாது. ஒரு ஆட்சிக்கு ஏதாவது மக்களுக்கு செய்யணும்னு கிடையாது. மக்கள்கிட்ட கனெக்ட் இல்லாத ஒரு பர்சன் நயினார் நாகேந்திரன். அவரை போன்ற நபர்கள் இது மாதிரியான தரைக்குறைவான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் அவர் கண்டிப்பாக படுதோல்வி அடைவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.